வருஷம் ஏசு அற்புதமாக ஒரே ஒரு தொடுதல் தான் சுகம். பார்த்தீங்களா, அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அந்த ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுவோமா? ஆந்திர மாநிலத்தில் வந்து தாமோதரன் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. வாங்க ஐயா, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்க டைமில் தான் கண் பார்வை. ஆமாங்கய்யா. என்ன வேலை செஞ்சீங்க? ஸ்டேட் பேங்க்கில் கேஷியர் வேலை செய்யுங்க. ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சீங்க. அப்போ கண் பார்வை அந்த டைமில் 2 மாதம் இருக்குதுயா இருந்து அந்த டைமில் நவம்பரில் ரிட்டையர்ட் ஆகும். செப்டம்பர் 13ஆம் தேதி எனக்கு ரெண்டு கண்ணு மூடி போயிடுச்சு. டாக்டர்ஸ் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க. பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சிஎம்சியில் லைஃப் லாங் நீ டேப்லெட் சாப்பிட்னா இருக்கணும். சோறுக்கு பிபிக்கு சாப்பிடணும்ல, அது போல் சாப்பிட்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2018 சென்னைக்கு போயிட்டு அப்போல செக் பண்ணோம். அவர் என்ன சொன்னாருக்கா, பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருக்குது அப்பாவுக்கு, அவர் ஃப்ரீயாக விட்டுருங்க, டென்ஷன் வைக்காதீங்க, அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டோம், எந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிறா அவர் கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த மாத்திரைங்கெல்லாம் போட்டேன். மாத்திரை சாப்பிடல. சிஎம்சி மாத்திரை சாப்பிட்டாக்க இந்த பக்கம் வீதிக்கும் அந்த பக்கம் வீதிக்கும், அது வேற டென்ஷன், சைடு எஃபெக்ட். ஓகே, கிட்னி அங்கே போயிட்டு அது வேற பயம். லாஸ்ட்டில் அந்த மாத்திரைங்களே சாப்பிடாது போயிட்டு 3 வருஷமாக. நவம்பர் 21ஆம் தேதி 21வது வருஷம் உங்களோட ஜபத்தினால எனக்கு சுகத்தை தந்தார் ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் பண்ணி அன்றைக்கு எப்படி அது நடந்தது? அன்னைக்கு நீ கை வச்சு ஜெபிக்கணும். அன்றைக்கி நாங்கள் முட்டி போட்டுன்னு ஜெபம் பண்ணி கை மேலே கண்ணு மேலே கை வச்சினோம், ஜெபிச்சுருந்தோம். நீங்கள் கண்ணு ப்ராப்ளம் இருக்க கண்ணு மேலே கை வச்சுக்கோங்க, காது ப்ராப்ளம் இருக்கிறவங்க காதில் கை வச்சுக்கோங்க, இதயத்தில் ப்ராப்ளம் இருக்க ரெஞ்சு மேலே கை வச்சுக்காங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் அதே போல் வச்சுன்னு ஜெபம் பண்ணோம். என் உடம்புலேருந்து கருப்பாக ஒரு ஆவி போச்சு. ஆவி வெளியே போச்சு. அந்த டைமில் நான் கத்தினேன். சத்தம் ஏசப்பா ஏசப்பான்னு கத்தினேன். திரும்ப உடனே அன்றைக்கி நைட்டு படுத்துக்கினா காலையில் எழுந்துச்சின்னா அந்த ரெண்டு கையும் கண்ணு மாமூலாக எழுந்து சொல்ல கண்ணு 2 கண்ணும் கிட்ட போய் கையை வந்து கீழே தள்ளுச்சு. பக்கத்தில் வைட்டு நின்னோம், கையை கீழே தள்ளு. ஒரு ஆள் நின்று அப்படின்னு. நாங்கள் 3:30 மணிக்குள்ள எழுந்துச்சிடறேன் ஜப் பண்ணுறதுக்கு. 3:30 மணிக்கு எழுந்துச்சிடறோம் டெய்லி. அந்த நேரத்தில் எழுந்து சொல்ல கையை கீழே தள்ளுச்சு. நம்மளுக்கு ஏதோ அற்புதம் நடந்துச்சு. அன்றைக்கி நான் தோட்டத்துக்கிட்ட போனேன், 2 தாட்டி போயிட்டு வந்தேன். ஒன்றும் எனக்கு தடமாடு வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் சொல்லலை நான். திருப்பி டிசம்பர் 22ஆம் தேதி எங்கள் மிஸ்ஸஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நைட்டு 12 மணிக்கு. அந்த 1 மாதத்தில் பிசாசி அப்படி சோதிச்சு சிஎம்சி கட்டி அட்மிட் பண்ணிட்டோம். அதுலேயே சுகமாகி வந்துட்டாங்க. ரொம்ப சன்னு 2 பேருக்கு நல்ல சுகம். 7 வாட்டி சபரிமலை போயிருந்தேங்க. நான் குருசாமி அந்த ஊருக்கு. குருசாமி ரொம்ப பக்தியா இருந்தீங்க. ஒரு பெரிய ரூமே வச்சுட்டு அந்த போட்டாங்க, சுத்தியும் போட்டாங்க வச்சுட்டு கற்பூரம் எப்போ எரிஞ்சுன்னு தான் இருக்கோம். இருட்டில் இருந்தோம் நாங்கள் 60 வருஷமா. 2 பேருக்கு சுகம் கொடுத்த பிறகு ஓகே. அதாவது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நான் பக்தியோடு தெய்வத்தை தேடுறோம்ல. நானும் இந்துவாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் பூஜை அறை உண்டு, கோயில் ரூம். டெய்லி காலையில் மாலையில் போய் ரொம்ப பக்தியாக தோப்புக்கரணெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம்ல, பாவரிக்கை சாமம் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பக்தியோடு தெய்வத்தை தேடினதுனால ஆண்டவர் பார்த்தார், அறியாமல் இருக்காங்களேன்னு தன்னை வெளிப்படுத்திட்டார். அது மாதிரி நீங்கள் அவ்வளோ பக்தியாக தெய்வத்தை தேடினதுனால இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி நான் தான் நீ தேடுற ஆண்டவர் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டார். இப்போ எவ்வளோ சந்தோஷம். வண்டி 6 வருஷமா வண்டி ஓட்டது இருந்தேன். இப்போ வண்டி போட்டு போகிறேன். ஓகே, இந்த இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வந்தேன். நீங்கள் இதான் இவ்வளோ இதெல்லாம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு டாக்டர்ஸ் இன்னும் நிறைய இருக்குதா? எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருந்து வந்து அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் டாக்டர்ஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அவங்க கொடுத்தது, கண் ஆஸ்பத்திரியில் கொடுத்தது, இவங்க கண் பாதிக்கப்பட்டிருக்குது, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, லைஃப் லாங்காக மாத்திரை தான் சாப்பிட்ணுன்ற நிலைமை.
ஆனால் இவ்வளோ காரியத்தை அப்படின்ற நேரத்தில் இயேசு மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அதுதாங்க இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கி உங்களுக்கு செய்வாருங்க. இவங்களுக்கு செஞ்சிருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ மகிழ்ச்சியில் 6 வருஷம் கண் தெரியாமல் தடுமாறி குடும்பமே பாதிக்கப்பட்டு போச்சு இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தந்திருக்கிறது. இது கூட எங்களுக்கு கடவுள் தான் அற்புதம் பண்ணார் ஐயா. ஆமாம். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் உலகத்தின் பல நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம், இயேசு தனக்கு அற்புதம் செய்வார்னு. ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேயா, கண்ணு முன்னிக்கு சொல்ல கண்ணு 2 கை போகணும். அங்கே சாப்பாடு வந்து தாராடு தான் சாப்பிடணும். அதனால வெக்கத்துக்கு நான் போக மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். எல்லா படத்துக்கும் போகிறேன், நான் வண்டியில் போகிறேன். ஊரே ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மகிமைப்படுத்தினீங்க. உங்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இதாங்க இயேசு.